ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய நேரத்தையும் சக்தியையும் அதிகமா செலவழிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேடல். நாம எல்லாருமே எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா. அதாவது நாம எல்லாருமே எதையாவது தொடர்ந்து தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம். சிலருக்கு அது ஒரு நல்ல வேலைக்கான தேடலா இருக்கலாம். ஆமா, சிலருக்கு பணத்துக்கான தேடல், வேறு சிலருக்கு அன்பான உறவுகளுக்கான தேடல். சரியா சொன்னீங்க. ஆனா இந்த தேடல்கள் அனைத்தின் முடிவிலும் நாம உண்மையிலே எதை எதிர்பார்க்கிறோம்? ஒரு நிம்மதிய, இல்லையா? ஒரு முழுமையான நிறைவ. நிச்சயமா. ஆனா எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு உழைத்தாலும் அந்த முழுமையான நிறைவு பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிறதில்ல. அதேதான். அந்த தேடலோட அழுப்பு மட்டும்தான் மிஞ்சுகிறது. இப்போ இத கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடமே நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களுடைய இலக்குகளை எல்லாம் நீங்க அடைந்த பிறகும் ஏதோ ஒன்று குறைகிறது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படாவது வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்கும். அது மனித இயல்பு. ஆமா. அப்படி என்றால் உங்களுடைய உழைப்புல எந்த குறையும் இல்ல. ஒருவேளை நீங்க தேடும் இடம் தவறாக இருக்கலாமோ? இன்னைக்கு நமது இந்த ஆழமான தேடல் சரியா இந்த ஒரு புள்ளிலிருந்து தான் தொடங்க போகுது. மிக முக்கியமான ஒரு கேள்வியோடு தொடங்கியிருக்கீங்க. மனிதர்களாகிய நமக்கு உழைக்க தெரியும், போராட தெரியும். ஆனா சரியான களம் எதுன்னு தேர்ந்தெடுக்க நம்ம பல நேரங்கள்ல தவறிடுறோம் இல்லையா? உண்மைதான். தவறான திசையில எவ்ளோ வேகமா ஓடினாலும் நாம சேர வேண்டிய இடத்த அடைய முடியாது. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூல ஆதாரம் மனிதனின் இந்த தேடலுக்கு ஒரு மிக தெளிவான வரைபடத்தை கொடுக்குது. ஆமா. இன்னைக்கு நமக்கான வழிகாட்டி அமைந்திருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் இயற்றிய தினசரி தியான குறிப்பு. மார்ச் 26, அதாவது தமிழ் மாதமான பங்குனி 12க்கான குறிப்பு. அதேதான். இந்த சிறிய குறிப்பிற்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பே நம்மை சிந்திக்க வைக்குது. தேடும் இடம். அதாவது நாம எதை தேடுகிறோம் அப்படிங்கறத விட எங்கே தேடுகிறோம் என்பதுதான் மையப்பொருள். சரி, இந்த பதிவுக்குள் நாம நுழைவோம். அவர் எடுத்த உடனே ஒரு அற்புதமான வரியை முன்வைக்கிறார். உலகெல்லாம் தேடியும் தெரிதற்கரிய தெள்ளமுதி உள்ளத்தின் கண் உன்னை நான் உள்க கற்றுக்கொள்வேனாக. அடா, எவ்ளோ ஆழமான வரி பாருங்க. ஆமா. இந்த வரியை படித்தபோது எனக்குள்ள 2 கேள்விகள் வந்துச்சு. ஒன்னு, இந்த உலகமெல்லாம் தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயம் எப்படி நமக்குள்ளே இருக்கும்? நியாயமான கேள்வி. 2வது, உன்னை நான் எனக்குள்ளேயே தேட கற்றுக்கொள்வேனாக என்று அவர் ஏன் சொல்றாரு? எனக்குள்ளே தேடுவதற்கு நான் ஏன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்? அது இயல்பா வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது இயல்பாகவே எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இது மிகவும் ஆழமான ஒரு உளவியல் மற்றும் பரிணாம வளர்ச்சி சார்ந்த கேள்வி. ஏன் நாம புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அதோட ஐம்புலன்களும் வெளியுலகை நோக்கியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கண்கள் வெளியே பாக்குது, காதுகள் வெளியே கேக்குது. அதேதான். மனிதகுலத்தின் பரிணாம வளர்ச்சியை சற்று திரும்பி பாருங்க. ஆதி காலத்துல மனிதன் தனது பசியை போக்கிக்க உணவை வெளியே தேடினான். தன்னை தற்காத்துக் கொள்ள ஆயுதங்களையும் வெளியேதான் தேடினான். நிச்சயமா. ஆக பல லட்சம் ஆண்டுகளாக மனித மூளை என்ன கத்துக் கொடுத்திருக்குன்னா, உனக்கு என்ன தேவையென்றாலும் அது உனக்கு வெளியேதான் இருக்கு, அத ஓடி போய் புடி அப்படின்னு தான் சொல்லிருக்கு. ஓஹோ, அப்ப நம்ம ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமுமே வெளியுலகில் தேடுவதற்காகத்தான் வயரிங் செய்யப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. அப்படி பல ஜென்மங்களாக வெளியே தேடி பழகிய நமது மனதிற்கு திடீர்னு உனக்கு தேவையான அந்த ஆகப்பெரிய விஷயம் உனக்குள்ளேயே இருக்கு, உள்ளே திரும்பிப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரியாது. ஆமா, புரியாது. அதனாலதான் தியானமோ அல்லது அகத்தேடலோ நமக்கு இயல்பாக வர்றதில்ல. அது நமது அடிப்படை உயிரியல் கட்டமைப்புக்கு எதிரான ஒரு பயணம். அட, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அதனாலதான் சுவாமி சித்பவானந்தர் மிக நுட்பமா உள்க கற்றுக்கொள்வேனாக அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெளியே தேடி பழகிய நான் இனிமேல் எனக்குள்ளே திரும்பி பார்ப்பதை ஒரு கலையாக பயின்று கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அது ஒரு பயிற்சி. இது எனக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்குது. நாம வெளியே தேடுவது நமது அறியாமை அல்ல, அது மனிதனின் உயிரியல் இயல்பு. உண்மைதான். அதை மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு விழிப்புணர்வும் தொடர் பயிற்சியின் தேவை அப்படிங்கறத அவர் முதல் வரியிலேயே உணர்த்திட்டாரு. ஆமா, மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அடுத்ததாக அவர் பயன்படுத்தியிருக்கும் அந்த வார்த்தை தெள்ளமுது. அதாவது தெளிவான அமுதம். ஆமா, உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காத அந்த அமுதம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதை பொருத்தி பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நாம வெளியே தேடும் விஷயங்கள்,
அதாவது பணம், பதவி, புகழ் இவை எல்லாமே நமக்கு ஒருவித சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்யுது. அப்புறம் ஏன் உலகெல்லாம் தேடியும் கிடைக்காத விஷயம்னு அவர் நிராகரிக்கிறாரு? ஏன்னா வெளி உலகில் கிடைக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமானதோ அல்லது தற்சார்புடையதோ அல்ல. அது எப்படி? இத கொஞ்சம் தர்க்க ரீதியா அணுகுவோம். இப்போ நீங்க ஒரு புதிய வாகனம் வாங்குறீங்க. அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா அந்த மகிழ்ச்சி எத்தனை நாட்களுக்கு நீடிக்குது? சில மாதங்கள்ல அது பழகிடுது இல்லையா? கண்டிப்பா அந்த புதுசுங்கிற மோகம் போயிடும். அல்லது அதைவிட விலையுயர்ந்த வாகனத்தை உங்க நண்பர் வாங்கும்போது உங்க வாகனத்தின் மீதான ஈர்ப்பு குறைந்து விடுகிறது. அதுதான். அப்போ வெளி உலக பொருட்களால் கிடைக்கும் மகிழ்ச்சி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதேதான், அது சூழ்நிலையே சார்ந்தது. அந்த தற்காலிக உற்சாகத்தை தான் நாம நிறைவு அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ சுவாமி குறிப்பிடும் அந்த தெள்ளமுது அப்படிங்கிறது அது எந்த ஒரு வெளிப்புற காரணத்தையும் சாராம தன்னிச்சையாக உள்ளுக்குள் ஊற்றெடுக்கும் ஒரு முழுமையான அமைதி. அது வெளியே எந்த கடையிலையும் விற்கப்படுவதில்லை. எந்த மனிதரிடமிருந்தும் அதை கடனாக பெற முடியாது. சரியா சொன்னீங்க. சூழ்நிலைகளை சார்ந்திருக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானதில்லைங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த உண்மையை நிறுவுவதற்காக அவர் அடுத்தடுத்து வைக்கும் தர்க்கங்கள் மிகச்சிறப்பா இருக்கு. ஆமா, அந்த இடத்துல அவர் ஒரு ஒப்பீட்டை கொண்டு வராரு. அதுதான் அடுத்த பத்தியில் அவர் சொல்றாரு, பலம் வேண்டுபவர் உடலிருந்தே அதை பெற வேண்டும், பயிற்சியும் உழைப்பும் அதற்குற்ற உபாயம். இங்கே பேசணும். இந்த 2 எடுத்துக்காட்டுகளுக்கும் நாம தேடிக்கொண்டிருக்கும் அந்த தெள்ளமுதிர்க்கும் என்ன தொடர்பு? இங்குதான் அவருடைய தத்துவார்த்தமான அணுகுமுறையை நாம கவனிக்கணும். அவர் எடுத்த உடனே ஆன்மீக பேருண்மைகளை பேசி உங்களை குழப்பல. ஓ, கொஞ்சம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆமா, உலகியல் ரீதியாக நாம அனைவரும் எந்த கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 உண்மைகளை நம்ம கண் முன் நிறுத்துகிறார். அதுதான் களங்களின் விதி, அதாவது லா ஆஃப் கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸ். களங்களின் விதி புரியலையே, கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நீங்க ஒரு மாம்பழம் சாப்பிட வேண்டும்னா மாமரத்துல தான் தேடணும். தென்னை மரத்துல ஏறி தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல உடல் பலம் என்பது எங்கு உருவாகிறது? அது தசைகளில், உடலில் உருவாகிறது. அதை பெறுவதற்கு ஒருவன் என்ன செய்யணும்? உடலை வருத்தி உழைக்கணும். பயில்வான்கள் ஜிம்முல போய் தங்கள் உடலை எப்படி உறுதியாக்குறாங்கங்கிறத நாம கண்கூடாக பார்க்கிறோம். அதேதான். நான் உடற்பயிற்சி செய்யாம பலம் எப்படி இருக்கும்னு புத்தகங்களை மட்டும் படிச்சிட்டு இருந்தா என் உடல் வலுவாகி விடாது. நான் களத்துல இறங்கி வியர்க்க விற்க உழைக்கணும். சரியா சொன்னீங்க. அடுத்ததா அறிவை எடுத்துக்கோங்க. ஒருவன் அறிவாளியாக வேண்டுமென்றால் அவன் எவ்வளவுதான் ஓடி ஓடி உடற்பயிற்சி செஞ்சாலும் அது மூளைக்கு செல்லாது. ஆமா, அறிவுக்கான இருப்பிடம் மூளை. அங்கே சிந்தனை, வாசிப்பு, தேடல் ஆகியவற்றின் மூலம் மூளையை தீட்ட வேண்டும். ஒரு கத்தியை தீட்ட தீட்ட அது எப்படி கூர்மையாகுமோ அதுபோல அறிவை தீட்டும்போதுதான் தெளிவு பிறக்கும். ஆக உடல் சார்ந்த பலத்திற்கு உடலும், அறிவு சார்ந்த தெளிவிற்கு மூளையும் களமாக அமைகின்றன அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமா நிறுவுகிறார். எந்த ஒரு விளைவிற்கும் அதற்குரிய பிரத்யேகமான ஒரு தளம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த 2 உதாரணங்கள் மூலம் அவர் நிரூபிக்கிறார். எனக்கு இப்ப புரியுது. நாம ரொம்ப சாதாரணமா நம் உடலையும் அறிவையும் வெவ்வேறு துறைகளாக பிரித்து பார்க்க பழகிட்டோம். ஆனா இதற்கும் மேலே மனிதன் அல்லாடும் அந்த 3வது விஷயமான அமைதிக்கு நாம எந்த களத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை நோக்கி அவர் நம்மை நகர்த்துகிறார். ஆமா, அதுதான் அந்த முக்கியமான திருப்பம். அதனாலதான் அடுத்த வரியில் அவர் இப்படி சொல்றாரு, பேரமைதி வேண்டுபவர் அதை உள்ளத்தினுள்ளே தேடி பார்ப்பார்களாக. ஒவ்வொன்றும் இருக்குமிடம் தெரிந்து தேடுவது தக்காரது செயல். இதுதான் இந்த தியான குறிப்பின் மையப்புள்ளி. ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நான் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு பெரிய வங்கி கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதனால எனக்கு நிம்மதியே இல்ல. இப்போ நான் கடுமையா உழைத்து அந்த கடனை அடைத்து விடுகிறேன். அடுத்த நொடியே எனக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்குது இல்லையா? கிடைக்குது. கடனை அடைப்பது என்பது ஒரு வெளிப்புறச் செயல். ஆனா அதற்கு கிடைக்கும் அமைதி உண்மையானதுதானே? அப்புறம் எப்படி அமைதி உள்ளே மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியும்? மிகச்சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பலருக்கும் இந்த கேள்வி எழக்கூடும். ஆமா, நிறைய பேருக்கு தோன்றும். உங்க வங்கிக் கடனை அடைந்தவுடன் உங்களுக்கு கிடைப்பது அமைதி அல்ல, அது நிம்மதி அல்லது ஒரு ஆஸ்வாசம். ஓ, ரிலீஃப் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது வெளியே இருந்த ஒரு சுமை அல்லது அழுத்தம் நீங்கியதால் ஏற்பட்ட தற்காலிக உணர்வு அது. இதை புரிந்து கொள்ள சுவாமி பயன்படுத்தியிருக்கும் அந்த வார்த்தையை உற்று நோக்க வேண்டும். எந்த வார்த்தை? அல்லர் வெறும் அமைதி என்று சொல்லவில்லை, பேரமைதி அப்படின்னு குறிப்பிடுகிறார். சுப்ரீம் பீஸ்.
நீங்க கடனை அடைத்த அடுத்த வாரம் உங்க கார்ல ஏதோ ஒரு பெரிய பழுது ஏற்படுது அல்லது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு மன அழுத்தம் வந்து விடுது இல்லையா? கண்டிப்பா வந்துரும். பழையபடி கவலை ஆரம்பிச்சிடும். ஆக அந்த நிம்மதி என்பது வெளிப்புற காரணிகளை சார்ந்து வந்து போகக்கூடியது. ஆனால் பேரமைதி என்பது அப்படிப்பட்டதல்ல. அதாவது வெளியே என்ன நடந்தாலும் உள்ள பாதிக்காத ஒரு நிலை அப்படின்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. வெளியில் புயலே வீசிக் கொண்டிருந்தாலும் ஆழ்கடலின் அடியில் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு பேரமைதி நிலவும் இல்லையா? அடடா, அருமையான ஒப்பீடு. அதை போன்றதுதான் இது. நமது வெளியுலக வாழ்க்கை என்பது ஒரு திரைப்படத் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் காட்சி மாதிரி. ம். திரையில் ஓடும் காட்சியிலே ஏதோ குறை இருக்கு, படம் தெளிவாக தெரியவில்லை அப்படின்னா ஒரு முட்டாள் என்ன செய்வான்? நேராகச் சென்று அந்த திரையை துடைப்பான். ஆமா. ஆனா அறிவாளி என்ன செய்வான்? ஒளியை பாய்ச்சும் அந்த ப்ரொஜெக்டரோட லென்ஸ்ல தான் தூசி படிந்திருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அதை துடைப்பான். சூப்பர். நாம எல்லாரும் அந்த திரையை துடைத்துக் கொண்டு இருப்பவர்கள்தான். வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளை வெளியில் சரி செய்து விட்டால் அமைதி கிடைத்துவிடும் அப்படின்னு நம்புறோம். ஆனா அமைதியை கெடுக்கும் கரை இருப்பது நமது மனதில், அதாவது அந்த லென்ஸில். அடா, எவ்வளவு அருமையான உதாரணம் இது. திரையை துடைப்பது தற்காலிக தீர்வு, லென்ஸை துடைப்பதுதான் நிரந்தர தீர்வு. உண்மைதான். இதைத்தான் சுவாமி சித்பவானந்தர் ஒவ்வொன்றும் இருக்கும் இடம் தெரிந்து தேடுவது தக்காரது செயல் என்று குறிப்பிடுகிறார். ஆமா, தக்கார் அப்படின்னா தகுதியானவர் அல்லது அறிவாளி அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை அது இல்லாத இடத்தில் தேடுவது எவ்வளவு பெரிய அறிவீனமோ அதேபோல தனக்கு தேவையான பேரமைதியை, அதற்கான இருப்பிடமான உள்ளத்தை தவிர்த்துவிட்டு பணம், பதவி, மனிதர்கள் என்று வெளியுலகில் தேடுவதும் அறிவீனம் என்கிறார். நிச்சயமா. அறிவாளி என்பவன் தான் தேடும் பொருள் எங்கு கிடைக்கும் என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பான். இதை நினைத்து பார்க்கும்போது நாமெல்லாம் நம் வாழ்க்கையில எவ்வளவு ஆற்றலை வீணெடுத்திருக்கிறோம் அப்படின்னு தோணுது. உண்மைதான். பல நேரம் நாம சோர்வடைவது உழைப்பால் அல்ல, தவறான இடத்தில் தொடர்ந்து உழைப்பதால் ஏற்படும் ஏமாற்றத்தால் தான். கரெக்ட். அதனாலதான் உடல் பலத்திற்கு உடலும் அறிவுக்கு மூளையும் களமாக அமைவது போல பேரமைதிக்கு நமது உள்ளம்தான் களம் என்று அவர் அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துகிறார். சரி, இந்த பயணம் இப்போ மிக தெளிவாக இருக்கு. பிரச்சனை எங்கே இருக்கு, தீர்வு எங்கே இருக்கு அப்படின்னு தெரிந்துவிட்டது. ஆனா இந்த தியான குறிப்பின் இறுதி பகுதியில தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன அது? இவ்வளோ நேரம் தர்க்க ரீதியாக உடற்கூறியல், உளவியல் என்று பேசிக் கொண்டிருந்த சுவாமி சித்பவானந்தர் கடைசியாக இதை எப்படி முடித்திருக்கிறார் தெரியுமா? ஆமா, ஒரு தேவார வரியோட முடிச்சிருக்காரு. அதேதான். சைவ சமய குரவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் ஒரு வரியோடு முடிக்கிறார். அந்த வரி இதுதான்: எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய். எனக்கு என்ன புரியவில்லை என்றால், அமைதியை உள்ளே தேட வேண்டும் என்பதற்கும் இறைவனை மறக்காமல் நினைப்பதற்கும் என்ன தொடர்பு? ஓஹோ, உள்ளே தேடுவது என்றால் கண்களை மூடிக்கொண்டு எனக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை தேடுவது போலவா? இந்த பக்தி சார்ந்த வரிக்கும் இவ்வளவு நேரம் அவர் பேசிய லாஜிக்குக்கும் என்ன சம்பந்தம்? இது முரண்பாடு அல்ல. இதுதான் இந்த ஒட்டுமொத்த தேடலுக்கான செயல்முறை விளக்கம். பிராக்டிக்கல் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஓ, எப்படி தேடுவது அப்படிங்கிறதுக்கான விளக்கமா இது? ஆமா, நீங்க கேட்டீங்க இல்லையா, உள்ளே தேடுவது என்றால் எப்படி தேடுவது அப்படின்னு. அதற்கான விடைதான் சுந்தரரின் இந்த வரி. நாம உள்ளே தேடுவது என்பது ஒரு இருட்டு அறைக்குள் தொலைந்த பொருளை தேடுவது போன்றதல்ல. சுந்தரர் அந்த வரியில் என்ன சொல்கிறார்? எந்த வழியிலும் நான் உன்னை மறக்காமல் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆமா, அதனால் நீ என் மனதிற்குள்ளேயே வந்து நிலைநிறுத்திக் கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. இதிலிருக்கும் உளவியலை கவனியுங்கள். நமது மனம் எந்த ஒன்றை தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கிறதோ அந்த மனதின் தன்மை அப்படியே அந்த பொருளாகவே மாறிவிடும். அதாவது தொடர்ந்து பயத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் மனம் பயமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்றீங்களா? அதேதான். இத நரம்பியல் அறிவியல்ல, அதாவது நியூரோ சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. நாம எதில் அதிக கவனம் செலுத்துகிறோமோ அதற்கேற்ப நமது மூளையின் நரம்பு இணைப்புகள் வலுவடையும் அப்படின்னு. அதைத்தான் இது குறிக்குது. மிக துல்லியமாக பிடித்துவிட்டீர்கள். நவீன அறிவியல் என்று சொல்வதைத்தான் சுந்தரர் அன்றே பாடினார். அட, உங்க மனம் என்பது ஒரு காலியான பாத்திரம் போன்றது. அதில் நீங்கள் உலகத்தின் கவலைகள், கோபங்கள், எதிர்பார்ப்புகள் என்று அனைத்தையும் போட்டு நிரப்பினால் மனம் எப்போதுமே கொந்தளிப்பாகத்தான் இருக்கும். அங்கே அமைதிக்கு இடம் இருக்காது. நிச்சயமா இருக்காது. ஆனால் உங்க மனதின் கவனத்தை
முழுமையான அமைதியின் உருவமான இறைவனின் மீதோ அல்லது அந்த பேரமைதியின் மீதோ நீங்க தொடர்ந்து குவியுங்கள். ம், இடைவிடாமல் எதையும் மறக்காமல் அதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருங்கள். அப்படி தொடர்ந்து நினைக்கும்போது அந்த அமைதிக்கு உங்க மனம் பழக்கப்பட்டு காலப்போக்கில் அந்த பேரமைதி நிரந்தரமாக உங்க மனதிற்குள் குடியேறிவிடும். அப்படியென்றால் தேடுதல் என்பது எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒன்றை கண்டுபிடிக்கும் செயல் அல்ல, அது உருவாக்குதல் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு விதையை நட்டு அதற்கு தொடர்ந்து கவனமும் நினைவும் என்ற நீரை ஊற்றி வளர்க்கும் செயல். இந்த தொடர்ச்சியான நினைவூட்டல்தான் உள்ளே தேடுவதற்கான கருவி என்பதை சுந்தரரின் வரியின் மூலம் அவர் ஆழமாக பதிய வைக்கிறார். நிச்சயமா. இப்போ மீண்டும் இந்த தியான குறிப்பின் முதல் வரிட்டு சென்று பாருங்க. கற்றுக்கொள்வேனாக அப்படின்னு அவர் ஏன் தொடங்கினார்னு இப்போ புரியுதா? ஓ, என்ன, ஒரு விஷயத்தை மறக்காம தொடர்ந்து நினைவில் இருத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமா, நமது மனம் அடுத்த நொடியே வெளியே ஓடிவிடும். மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக கவலைப்படத் தொடங்கிவிடும். மீண்டும் அதை இழுத்து வந்து அந்த அமைதியான புள்ளியில் நிலைநிறுத்த வேண்டும். இந்த பயிற்சியைத்தான் நம் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதேதான். மலைக்க வைக்குது. மிகச்சில வரிகளில் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் அவனது போராட்டத்தையும் அதற்கான தீர்வையும் எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு சுவாமி சத்பவானந்தர். உண்மைதான். உடலுக்கு உழைப்பு வேண்டும், மூளைக்கு தீட்டப்பட்ட அறிவு வேண்டும். ஆனா ஒரு மனிதனின் வாழ்நாள் தேடலான நிம்மதிக்கு, அமைதிக்கு அவனுடைய அக உலக பயணம் வேண்டும். ஆமா, இது வெறுமனே படித்துவிட்டு போகக்கூடிய தத்துவம் அல்ல. இது ஒரு லைஃப் ஆடிட் செய்வதற்கான கருவி. நாம நம் ஆற்றலை சரியான இடத்தில்தான் முதலீடு செய்கிறோமா என்ற மிகப்பெரிய கேள்வியை இது எழுப்புகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கச் செல்லும்போது இன்று எனது தேடல் சரியான களத்தில்தான் நடந்ததா என்று நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அருமை. இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறேன். நீங்க காரில் வேலைக்கு செல்லும் போதோ அல்லது நடைப்பயிற்சி செய்யும் போதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பாருங்க. நீங்க நீண்ட நாட்களாக ஒரு நிம்மதிக்காக போராடி கொண்டிருக்கலாம். பல விஷயங்களை அடைந்தும் உங்களுக்குள் ஒரு வெறுமை இருக்கலாம். அதுக்காக உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ள வேண்டாம். ஆமா, உங்களுடைய முயற்சியிலும் உழைப்பிலும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம். நீங்க ஏணியை சரியான சுவரில்தான் சாய்த்து வைத்திருக்கிறீர்களா என்று மட்டும் பாருங்கள். அதாவது சரியான களத்துல தேடுறோமான்னு பார்க்கணும். அதேதான். உள்ளே கிடைக்க வேண்டிய பேரமைதிக்காக வெளியுலகம் என்ற பயில்வான் களத்தில் வீணாக அடிபட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்க தேடல், உங்க ஆற்றல் சரியான திசையில்தான் பயணிக்கிறதா என்று சற்று நேரம் ஒதுக்கி பொறுமையாக உங்களுக்குள்ளேயே கேட்டுப் பாருங்கள். நிச்சயமா. அந்த பேரமைதிக்கான விடை உங்களுக்குள்ளேயே காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். நிறைவான தேடல் அமையட்டும்.